பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கள் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். திருத்துவ தீர்க்கதரிசன ஊழியத்தின் சார்பாக, குடும்பத்தின் சார்பாக எங்கள் அன்பின் வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிக்கிறோம். வருகிற மே மாதம் 4ஆம் தேதி முதல் தொடர்ந்து நடக்க இருக்கின்ற தங்கி படிக்கிற வேதாகம பாடசாலை நமது புதுக்கோட்டையில் நடக்க இருக்கின்றது. மொத்தம் 15 ஸ்டூடெண்ட்ஸ் தான், மாணவர்கள் மட்டும்தான் தெரிந்து கொள்ளப்படுவோம். ஆகையினால சேர விரும்புகிறவர்கள் உடனடியாக அந்த அலைபேசி நம்பரை தொடர்பு கொண்டு சேரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். 15 சீட்ஸ் ஒன்லி அவைலபிள். ஸோ சேர விரும்புகிறவர்கள் கர்த்தருடைய வரங்களையும் கிருபைகளையும் தேவ சத்தத்தை கேட்கவும் ஆவிலே பலன் கொண்டு வளரவும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய விரும்பினால் சேரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இயேசு நாமத்தில் நாங்கள் வாழ்த்துகிறோம். தொடர்ந்து கால செய்திகளை கேட்கிற உங்களை கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வாராக. உங்கள் வீடுகளுக்குள் அற்புதங்கள் நடப்பதாக. ஆமென். God bless you. God bless you all in Christ. Amen. பிரைஸ் தி லார்ட். எப்படி இருக்கீங்க? யாவரும் இயேசு நாமத்தில் வாழ்த்துகிறேன். இன்றைக்கு தருகிற தீர்க்கதரிசன வார்த்தை ஜான் சாப்டர் 9 verse 4. யோவான் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். பகற்காலம் இருக்கும் மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை செய்ய வேண்டும். ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. இந்த காலம் ஒரு பகற்காலம். இப்பொழுது நாம் உட்கார்ந்திருக்கிற காலம் ஒரு கிருபையின் காலம், பகற்காலம், சத்தியத்தை அறிகிற காலம், வெளிச்சத்தின் தேவன் வெளிப்படுகிற காலம், தேவனுடைய சத்தத்தை கேட்கிற காலம், தேவனை தரிசிக்கிற காலம், தேவனோடு சஞ்சரிக்கிற காலம், தேவனோடு உரையாடுகிற காலம், பரிசுத்தமாய் ஜீவிக்கிற காலம், கர்த்தருக்காய் ஓடுகிற காலம். இனி ஒரு காலம் வரப்போகிறது, ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத காலம். அந்த காலத்துல ரட்சிப்பை தேடினால் கண்டுபிடிக்க முடியாது. ஞானஸ்நானம் என்கிற ஒரு உடன்படிக்கை இருக்காது. கர்த்தருடைய அபிஷேகத்தை கேட்டு பெற்றுக்கொள்ள முடியாது. அபிஷேக கூட்டத்தை காண முடியாது. ஆவிக்குரிய மனிதர்களை காண முடியாது. சத்திய வேதத்தை காண முடியாது. உபதேசத்தை காண முடியாது. வசனத்தை பார்க்க முடியாது. ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த காலம் கொடூரமான உபத்திரவத்தின் மகா உபத்திரவ காலமாக இருக்கும். அந்த காலத்திலே கண்ணீரும் வியாதியும் இழப்புகளும் நஷ்டங்களுமாய் தான் இருக்கும். அந்த காலம் ஒரு மோசமான காலம். ஆனால் இப்பொழுதோ பகற்காலம். இந்த பகற்காலத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த பகற்காலத்தை கர்த்தருக்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த பகற்காலத்தை கர்த்தருடைய நாமத்திற்கு என்று வாழுங்கள். இந்த காலத்துல நீங்க ஆண்டவருக்கு என்னெல்லாம் செய்யணுமோ செஞ்சிடலாம். ஆனா அந்த காலத்தை நீங்க பார்க்கக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா இந்த காலத்துல கர்த்தருக்காக வாழ்ந்துருங்க. மகா உபத்திரவத்தின் காலத்தை நாம் பார்க்கக்கூடாதபடிக்கு இந்த காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்கிறவர்கள் மறுரூபமாக்கப்படுவார்கள். இந்த காலத்தை கர்த்தருக்காகவே வாழ்கிறவர்கள் தேவனுடைய மத்திய ஆகாயத்தில் அவரை சந்திக்கிறதற்கு ஆயத்தமாய் கர்த்தர் மாற்றுவார். ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ஒரு ராக்காலம் வருகிறது. பார்த்தீங்களா? ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ஒரு ராக்காலம். ஆண்டவர் இந்த காலத்தை சந்திக்க எனக்கு இடமில்லை. நான் அந்த காலத்தை சந்திக்க போகிறதும் இல்லை. நீங்களும் அந்த காலத்தை சந்திக்க போகிறதும் இல்லை. இந்த காலம் பொற்காலம், பரலோக தேவனோட சஞ்சரிக்கிற காலம், தேவனுக்காக எதையும் செய்கிற காலம். யார் வேண்டுமானாலும் கர்த்தருக்காக பேசலாம். யார் வேண்டுமானாலும் யாருக்காகவும் ஜெபிக்கலாம். யார் வேண்டுமானாலும் யாரையும் சந்தித்து இயேசுவை பற்றி சொல்லலாம். We have all rights to share about gospel to anyone. கேட்க விரும்புகிறவர்கள் கேட்டுக்கொள்ளட்டும். விரும்பாதவர்கள் அவர்களுடைய பாடு. நீங்கள் அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். விதைக்க வேண்டியது உங்களுடைய வேலை. நான் விதைக்கிறேன், அவ்வளவுதான். ஒரு நாளுக்கு ஒரு நாள் அது அறுவடை செய்யும். அன்னைக்கு தேவ மனுஷன் சொன்னாரே, நான் கேட்காம போயிட்டேன்னு உணரக்கூடிய நேரம் காலம் வரும். ஸோ இந்த காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த காலத்துல நீங்க பார்த்துட்டு இருக்கிற நிறைய பேர் எப்படி திரும்ப யோசிக்கிறீங்க, நீங்க முழு குடும்பம் ரட்சிக்கப்படணும்னு நினைக்கிறீங்க. தங்கச்சி, உங்க வீட்டுக்கார் ரட்சிக்கப்படணும்னு கண்ணீரோடு ஜெபிக்கிறீங்களா? உங்க பிள்ளைகள் ரட்சிக்கப்படணும்னு கண்ணீரோடு ஜெபிக்கிறீங்களாக்கா? உங்க வீடு முழுவதும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறீங்களா? உங்க மருமகள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று, மருமகன் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று, பேரன் பேத்திகள் கர்த்தருக்காக ஓட வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் அல்லவா? உங்கள் ஜெபங்களை எல்லாம் கர்த்தர் உற்று கேட்டிருக்கிற. பிகாஸ் ஆஃப் யோர் prayer the Lord delayed. நம்முடைய ஜெபத்து நிமித்த கர்த்தர் தாமதிக்கிறார். எல்லோரும் மனம் திரும்பும்படி அவர் விரும்புகிறார். இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு வெளிச்சத்தின் காலத்தில் உட்கார்ந்திருக்கிறோம். பகற்காலத்திலே நாம் இருக்கிறோம். பகற்காலம் என்று சொன்னால் not only the day, in the night time we can share the gospel. That's a பகற்காலம். நான் இரவிலே உட்கார்ந்து யாரோடு கர்த்தருடைய வார்த்தை பேசுகிறேன் என்று சொன்னால் அது பரலோகத்துக்கு அது ஒரு பகற்காலம். இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். எந்த காலத்துல உட்கார்ந்துருக்கீங்க? காலத்தை பிரயோஜனப்படுத்திக்கோங்க. பாவத்திலும் இச்சையிலும் அசுத்தத்திலும் விழுந்து போய் தோற்று போய் விடாதிருங்கள். ஆண்டவருடைய ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு முகமுகமாய் பேசுகிறார். ஆண்டவர், இந்த காலத்துல நான் எவ்வளவு மக்காய் செய்ய வேண்டுமோ அவ்வளவாய் செய்தி என் ஜீவனை உமக்காய் கொடுக்க நான் ஆயத்தமாய் இருக்கிறேன் என்று சொல்லுவோமா? சொல்லும் பொழுது பரலோகம் திறக்கப்படுகிறது. இயேசுவின் வல்லமுள்ள கரம் தொடுகிறது. பிறந்தநாள் திருமணம் காண்கிறவர்களை தொட்டு ஆசீர்வதிக்கிறார். நான் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது வியாதி நீங்கிறது, பலவீனம் மாறுகிறது, கட்டுகள் உடைக்கப்படுகிறதை பார்க்கிறேன். பெற்றுக்கொள்ளுங்கள் விடுதலையை, பெற்றுக்கொள்ளுங்கள் சுகத்தை. Take this prophetic word, receive it in Jesus' name. Amen, amen. God bless you. Have a blessed day.